Hi to all, அனைவருக்கும் வணக்கம். கற்பதே ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சார் டெஸ்ட் பேட்ச்ல போடுற மாதிரியே எங்களுக்கும் ஒரு சூப்பர் கொஸ்டின்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்ல யூனிட் 8க்காக நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் எடுத்தோம். இன்னைக்கு சிலபஸ் படி, அதாவது தற்கால தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கு அப்படி சொல்லி தலைப்புல. அப்ப இங்க அது சம்பந்தமான ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் காமிக்கிறேன். அதை மட்டும் பாருங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எதுக்கெல்லாம் விடை தெரியுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், முதல் கேள்வி பாத்தீங்கன்னா, இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகளை சேர்த்தவர் யார்? இதுக்கு ஆன்சர் தெரியுமா? ஆப்ஷன் ஏபிசிடி. எது ஆன்சர்? சுப்புரத்தினம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா சுப்புரத்தினம். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. பகுத்தறிவு கவிராயர், இது எல்லாருக்குமே தெரியும், உடுமலை நாராயண கவி. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப ஈஸியானதுங்க. மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர். இது யார் அப்படின்னு கேட்டா அப்துல் ரஹ்மான். மேரா நாம் அப்துல் ரஹ்மான் ஒரு பாட்டு பாடுவார். அப்துல் ரஹ்மான் நீங்க நிறைய அந்த திமுக கட்சி மேடையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு நபரும் கூட. அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப ஈஸி. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார்? ஈஸியா? இந்த கொஸ்டினுக்கு என்ன? புரட்சி கவி பாரதி தாசன். பெண்ணின் பெருமை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். வருமா? திருவிக்கா வருமா? அடுத்தது, உள்ளன்றும் வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகள வாமை, உறவு களவாமை வேண்டும். இவ்வடி யாருடையது? ரொம்ப ஈஸி. ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகளாரா? உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே பாத்தீங்கன்னா வேற மாதிரி பேசிக்கிட்டு நம்மளுக்குடைய ரிலேஷன்ஸ்ல இருப்பாங்க. ஓகே, உறவு களவாமை வேண்டும். ஓகேங்களா? உறவு களவாமை, உறவு களவாமை வேண்டும். சரி, அடுத்த கேள்வி ராமலிங்க அடிகளார் சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டும் போதுமே ஓதி நட டேஸ் அப்படின்னு திருக்குறளை சொன்னது யாரு? மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதும் ஓதி. அதாவது திருக்குறள் நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா மானுட மேன்மையை சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்றாரு. இது யார் சொன்னது? ஈரோடு தமிழன்பன். சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், இது எல்லாருமே சொல்லிடுவீங்கப்பா. இந்த கொஸ்டின் ஈஸிப்பா. 173வது கேள்வி உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ ஆன்சர் நீங்களே சொல்லுங்க, நான் சொல்ல விரும்பல. சரி, இப்ப அடுத்தது பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது. நல்லா இருக்கலாம். இது சொன்னது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே ரிப்பீட்டு. ரைட், அடுத்தது பாருங்க. கூண்டடனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே. கூண்டடனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதிகை தென்தமிழே சீரி வா வா. இது யார் சொன்னது? சீரி வா வா அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்படி சிங்க மாதிரி வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு சொல்லியிருப்பாங்க? அப்படி நம்மளை செதுக்குறாங்களாம். ஓகேங்களா? சோ அப்ப இது பாத்தீங்கன்னா செதுக்குன அந்த சிலை பாத்தீங்கன்னா உடைஞ்சிரும். உடைந்தெழுந்த சிங்கம் மாதிரி ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில பாத்தீங்கன்னா இருக்கிறதெல்லாம் உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சிங்கம் மாதிரி பிடரி மயிரோட பாத்தீங்கன்னா அப்படி சிங்கம் மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி வருமா. நான் வரைஞ்சிருக்கிறது தான் சிங்கம். சோ நீங்க கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த வெளியே இருக்கக்கூடிய அதர் பார்ட்ஸ், ஒரு பெரிய கல் இருக்குன்னா தேவையற்ற பகுதிகளை நீக்கினால் அது சிலையாக மாறிடும். இதுதான் சிலை வடிப்போருடைய தாரக மந்திரம். அப்ப தேவையில்லாத பகுதி எதுன்னு தெரிந்தவங்க சிற்பி,
எது தேவை எது தேவையில்லைன்னு தெரியாதவங்க நார்மலான மனுஷங்க. அப்ப இது என்ன சொல்ல வர்றேன், இந்த மாதிரி கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல அந்த உடைச்சி அந்த பாறை எல்லாம் உடைச்சிக்கிட்டு சிங்கம் மாதிரி வர்றது யாருன்னா சிற்பி தான் வருவாங்க, சிற்பி பாலசுப்ரமணியம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கேள்விக்கெல்லாம் எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ஒரு கொஸ்டின் நடுவில் நான் ஆன்சர் சொல்லவே இல்லை, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தேங்க்யூ. வேற ஒரு வகுப்பில் நாம் சந்திக்கலாம். ஜெய் ஹிந்த்.